ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் அடையாளம் அப்படின்னா என்ன? இது இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயிடத்தில் சுவிசேஷத்தை அறிவித்ததன் மூலம் அந்த ஸ்திரீ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாள். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சமாரிய ஸ்திரீ என்ன பண்ணினாங்க? அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ரட்சிப்பின் சந்தோஷம்னா எப்படி இருக்குன்னு நாம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி சமாரிய ஸ்திரீயுடைய நிலைமை எப்படி இருந்தது? ரட்சிப்பை பெற்ற பின் அந்த ஸ்திரீயுடைய நிலைமை எப்படி இருந்தது? பொதுவாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு நபரால் சும்மாவே இருக்க முடியாதுங்க. அந்த தான் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களிடம் பகிர்வார்கள். பகிராமல் இருக்கவே முடியாது. நமக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த அனுபவம் எங்க இருக்கிறது? சுவிசேஷத்தின் மூலம் தேவனை அறிந்து கொண்டதின் மூலம் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பொழுது நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம், ஒரு ஆத்துமா கலிகூறுதல் இருந்தது. சுவிசேஷத்தை அறிவித்தோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆனா இந்த சமாரிய ஸ்திரீயோட வாழ்க்கையில பாருங்க, அவளுக்கு மேசியா சுவிசேஷத்தை அறிவித்த உடனே அவங்களுடைய பிஹேவியர் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குது பாருங்க. அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட எந்த ஒரு நபராலும் சும்மாவே இருக்க முடியாதுங்க. அதுதான் இந்த சமாரிய ஸ்திரீயோட வாழ்க்கையிலும் நடந்தது. யோவான் 4ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை படிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது பாத்தீங்கன்னா, உள்ள போய் சொல்றாங்க, ஐயோ பாருங்க, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னாருங்க. எந்த ஒரு சந்தோஷம், களி கூறுதல், ஆத்துமா சும்மா இல்ல. அந்த அம்மா சும்மாவே என்ன பண்ணி இருந்துக்கலாம்? தண்ணியை எடுத்துட்டு சைலண்டா திருப்பி ஊருக்கு போயிருக்கலாம். இல்லையே, தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை எல்லாரும் சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீனா பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் அடிமட்ட நிலையில் உள்ள ஒரு ஸ்திரீ ரட்சிப்பை பெற்ற பின் அந்த அம்மாவுக்கு வந்த போல்ட்னஸ், தைரியத்தை பாருங்க. ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி எவ்வளவு ஒரு அதிகாரம், ஒரு அத்தாரிட்டேட்டிவ் வல்லமை இந்த ஸ்திரீக்கு. இதெல்லாம் கொடுத்தது எப்படிங்க? அந்த ரட்சிப்பு. இதுக்கு மேலாக பாருங்க, அந்த அம்மா என்ன வேலைக்கு வந்தாங்க? தண்ணி மோண்டுட்டு போக வந்தாங்க. ஆனா கொண்டு போனாங்களா? இல்லையே, குடத்தை விட்டுட்டு போனாங்க. அதே போலதான் உலகத்தில் நம்ம பல வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம். ஆனா ரட்சிப்பை பெற்ற கொண்ட பிறகு நமக்கு வேலையை விட, இந்த உலகப்பிரகாரமான வேலையை விட ஆவிக்குரிய வேலை தாங்க மேன்மையா இருக்கும். அந்த ஸ்திரீக்கு அந்த குடத்தை தேடணும் கூட தெரியல. விட்டுட்டு என்ன பண்ணும்? சுவிசேஷத்தை, நான் பெற்ற சந்தோஷத்தை ஊருக்குள்ள போய் எல்லாவற்றுக்கும் அறிவிப்புங்க. இறுதியாக பாத்தீங்கன்னா, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நபரால சும்மா இருக்கும் போது சுவிசேஷத்தை அறிவித்தல் எவ்வளவு பெரிய ஆத்துமா அறுவடை இந்த ஸ்திரீ பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்திரீ மூலம் அந்த ஊரே தேவனிடத்தில் அந்த அம்மா கொண்டு வராங்க. அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அந்த அம்மா பயன்படுத்திய வார்த்தையை பாருங்க. அவரை பாருங்க. சுவிசேஷத்தினுடைய ஆணியே, அச்சாரமே என்னன்னா, பாருங்க. யார்கிட்ட? தேவனிடத்தில் பாருங்க. தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியுங்க. அப்பதாங்க நாத்தான்வேல்ட்ட பிலிப்பு அதான் சொல்லுவாரு. பிலிப்பு சொன்ன உடனே நாத்தான்வேல் என்ன சொல்லுவான்னா, நாசரேத்திலிருந்து ஒரு நற்செய்தி வருமா, நன்மை உண்டாகுமா சொல்லும்போது பிலிப்பு அதுக்கு என்ன பண்ண? பார். இதுதாங்க சுவிசேஷத்துல ஆணி வேறு. நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, பாருங்க. எங்க தேவனிடத்தில் பாருங்க. அதே போலதான் இந்த சமாரிய ஸ்திரீ தேவனிடத்தில் பார்த்து பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அனுபவத்தின் மூலம், ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலம் அவங்க அடுத்தது எப்படி சுவிசேஷத்தை சொல்றாங்க பாருங்க. பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றால் நாம இதுதாங்க அறிவிக்கணும் சுவிசேஷம். ஆமா, பாருங்கள். நாம அறிவிக்கிறோமா? ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட புதிதில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. இதே போலதான், இதே சமாரிய ஸ்திரீ போலதான் நமக்கு உலகப்புறமான படிப்பு மேன்மையா தோணல, உலகப்புறமான வேலை மேன்மையாக தோணவில்லை. தேவன் மட்டுமே மேன்மையாக பட்டார். ஆனா இப்போ நம்மளுடைய ரட்சிப்பு எந்த நிலையில இருக்குங்க? ரட்சிக்கப்பட்ட புதில் நாம் சும்மா இருக்கவில்லை. ஓடி 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 தேவனை அறிவித்தோம். அப்படி ஓடின கால்கள் இங்கு முடங்கி இருக்கிறதே என்ன காரணம்? எழுந்துச்சு நடக்கலாமா?
அந்த சந்தோஷம் எங்க? ரட்சிக்கப்பட்ட புதில் நம்மளுக்கு இருந்த சந்தோஷம் எங்கங்க? அந்த சந்தோஷத்தை மறுபடியும் நம்ம புதுப்பித்துக் கொள்வோம். இந்த சமாரிய ஸ்திரீ மூலம் மிகப்பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வருவார் என்றால், நம் மூலமும் மிகப்பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வருவார். அதற்காக தான் நாம் தெரிந்தெடுத்துக் கொண்டார். நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். நாம் பழையபடி ரட்சிப்பின் அனுபவத்தை புதுப்பித்துக் கொள்வோம். தேவனோடு நம்மை இணைத்துக் கொள்வோம். ஆமென்.